ஹாய் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்ராஹிம் தியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். இண்டெக்ஸ் ஃபண்டுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று சென்செக்ஸ், அடுத்தது நிஃப்டி. இந்திய பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு குறியீடு யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து சென்செக்ஸ், அடுத்தது வந்து நிஃப்டி. சென்செக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட நேம், அது பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. நிஃப்டின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த ரெண்டை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நம்ம ஏன் இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். சப்போஸ் என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் ஆனால் அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போ வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். சென்செக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் அந்தந்த நாடு வந்து அந்த நாட்டில் இருக்க ஒரு பொருளாதாரத்தை கணிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளது தான் இந்தியாவில் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து பிஎஸ்சின்னு ஒன்று இருக்குது, அடுத்தது என்எஸ்சின்னு இருக்குது. இந்த பிஎஸ்சியில் உள்ளது வந்து சென்செக்ஸ்ன்றும், என்எஸ்சியில் உள்ளது, அதாவது என்எஸ்சின்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சின்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதே மாதிரி என்எஸ்சின்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த ரெண்டில் உள்ள குறியீடு சொல்கிறது தான் வந்து சென்செக்ஸுங்கிறதும் நிஃப்டிங்கிறதும். இதில் என்ன அந்த சென்செக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸில் வந்து டாப் 30 கம்பெனிகள் இருக்கும். அந்த டாப் 30 கம்பெனிகளோட ஸ்டாக்ஸ் என்னன்னா அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து டாப் ஸ்டாக் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் 50 ஸ்டாக்ஸ் இருக்கும். நிஃப்டி, சென்செக்ஸ் இந்த மாதிரியான இண்டெக்ஸில் நீங்கள் முதலீடு செய்கிறப்ப நீங்கள் இந்திய பொருளாதாரத்தில் நீங்கள் முதலீடு செய்கிறதா தான் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். வர ஒரு 15-20 வருஷத்தில் நிச்சயமாக இந்தியா வந்து ஒரு பெரிய அளவில் பூமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதா நிறைய வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டங்களுக்கு நம்ம முதலீடு செஞ்சிங்கன்னா நிச்சயமாக நம்மளோட ரிட்டையர்மெண்ட்டுங்கிறதுக்கு ஒரு நிஃப்டி ஃபண்டோ இல்லை ஒரு சென்செக்ஸ் ஃபண்டோ இந்த மாதிரியான இண்டெக்ஸ் ஃபண்டில் நம்ம முதலீடு பண்ணுறப்ப நம்ம முதலீடு பெரிய அளவில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நான் இப்போ பிஎஸ்சியோட வெப்சைட்டில் இருக்கேன், பிஎஸ்சி இந்தியாவோட வெப்சைட்டில் இருக்கேன். இந்த பிஎஸ்சி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம குறிப்பிட்ட அந்த சென்செக்ஸ், இந்த பாருங்க நான் சென்செக்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சென்செக்ஸில் என்னென்ன கம்பெனிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இருக்குது, எஸ் பேங்க் இருக்குது, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், டாடா ஸ்டீல், மாருதி சுஜுகி, ஐசிஐசிஐ பேங்க், அப்புறம் ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, வேதாந்தா, இன்ஃபோசிஸ், அப்புறம் பஜாஜ் ஃபைனான்ஸ், சன்ஃபார்மா, டாடா மோட்டார், டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், எல்என்டி, பஜாஜ் ஆட்டோ, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, ஐடிசி, ஹீரோ ஹோண்டா மோட்டார் கார்பரேஷன், ஹெச்டிஎஃப்சி, ஹெச்டிஎல் டெக்னாலஜி, இந்துஸ்லாண்ட் பேங்க், அப்புறம் கோத்தக் பேங்க், ஓஎன்ஜிசி, ஏஷியன் பெயிண்ட், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் டாப் கம்பெனிகள். டாடா மோட்டார்லேருந்து என்டிபிசி இருக்குது. அடுத்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம். வேறு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கிற மிகவும் முக்கியமான பெரிய அளவு மதிப்பு மிக்க கம்பெனிகள் தான். இதில் பார்த்தீங்கன்னா அதோட கம்பெனிகளோட இன்றைக்கி நடந்த ட்ரேடிங்கில் உள்ள ப்ரைஸும் என்ன எவ்வளோ அதிகமாக போணுச்சு எவ்வளோ குறைவாக போணுச்சு அந்த குறியீடுகள் எல்லாம் இதில் நீங்கள் பார்க்க முடியும். அடுத்ததான் நான் உங்களுக்கு காட்டுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து பிஎஸ்சி, அதாவது சென்செக்ஸ் குறியீடுங்கிறத பற்றி பார்க்குறோம். நம்ம நேஷனல் ஸ்டாக்ஸ் அதாவது நிஃப்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நிஃப்டியோட சைட்டில் போய் பார்க்கலாம். இப்போ வந்து நான் நிஃப்டியோட அந்த நிஃப்டி 50ங்கிறது தான் அதோட பேசிக் குறியீடு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிஃப்டியில் இருக்க 50 டாப் கம்பெனிகள் தான் இந்த நிஃப்டி 50ல் இருக்கும். அந்த நிஃப்டி 50ல் என்னென்ன கம்பெனிகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டன் இருக்குது, ஓஎன்ஜிசி, இங்கேயும் ரிலையன்ஸ் இருக்குது, ஹெச்ஆர் மோட்டார் இருக்குது, பஜாஜ் ஆட்டோ, கோத்தக் பேங்க்கு, டிசிஎஸ், டெக் மஹிந்திரா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, மாருதி சுஜுகி, இந்த மாதிரி ஆக்சிஸ் பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி, அப்புறம் ஹிந்துஸ்தான் யூனிலிவர், இன்ஃப்ராடெல்லு, வேதாந்தா, டாடா ஸ்டீல், ஐசிஐசிஐ பேங்க், இந்த மாதிரி அதாவது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது சென்செக்ஸும் சரி நிஃப்டியும் சரி ரெண்டுமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 70% சேமாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து 50% இது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 50 ஸ்டாக்ஸ்கள் இருக்கும், சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 30 ஸ்டாக்ஸ் தான் இருக்கும். இப்போ எல்லா முன்னணி நிறுவனங்களும் இவங்க குறியீடுல இருக்கும். இதே ஸ்டாக்ஸ் தான் எப்பயுமே இதில் நீடிச்சிருக்குமாண்டா கிடையாது. ஒவ்வொரு கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இல்லை சில கம்பெனிகள் வந்து நஷ்டமாகலாம். அப்படி இருக்கிறப்ப நஷ்டமான கம்பெனிகளை எடுத்துட்டு திருப்பி மார்க்கெட்டில் கேபிட்டலைசேஷனில் அதிகமாக இருக்கிற நல்ல கம்பெனிகளை பார்த்து திருப்பி நிஃப்டிலையோ இல்லை சென்செக்ஸ்லையோ கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வந்து செய்கிறதுனால நம்மளோட இதில்
அப்படி கொண்டு வர்றதுனால அந்த குறியீடு வந்து மேலும் ஸ்ட்ராங்காகவும் அந்த மார்க்கெட்டில் இருக்கிற நல்ல கம்பெனிகளை மாத்திரம் இவங்க தேர்ந்தெடுத்து பெரிய அளவுல கேபிட்டலைசேஷன் உள்ள ஸ்டாக்ஸை மாத்திரம் தான் இந்த குறியீடில் கொண்டு வருவாங்க. நம்ம இந்த மாதிரியான இன்னைக்கு வந்து நீங்கள் இப்போ இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது நிஃப்டியில் என்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்னு பார்த்துருக்கீங்க, சென்செக்ஸ் குறியீடில் என்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த கான்செப்ட் இது வரைக்கும் உங்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன். நம்ம ஏற்கனவே ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட் டைப்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதில் நம்ம குறிப்பாக பார்த்தது வந்து ஈக்விட்டி ஹைபிரிட் ஃபண்டை பற்றி பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி. அதே நேரத்தில் இதில் லார்ஜ் கேப் ஃபண்டை பார்த்துருக்கோம், மிட் கேப் ஃபண்டை பார்த்துருக்கோம், ஃபார்மா ஃபண்டை பார்த்துருக்கோம், தீமெட்டிக் ஃபண்டை பார்த்துருக்கோம். செக்டார் ஃபண்டுனா என்னன்னு தெரியும், ஸ்மால் கேப் ஃபண்டுனா என்னன்னு தெரியும். இப்போ குறிப்பாக நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறதுன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டு. இண்டெக்ஸ் ஃபண்டில் இருக்கிற மெயின் ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப், அதாவது பெரிய பெரிய நிறுவனங்களில் உள்ள கம்பெனிகள் தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் லார்ஜ் கேப்பில் நீங்கள் முதலீடு பண்ணாலும் சரி, இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு பண்ணாலும் ரெண்டும் சிமிலர் தான். இப்போ இண்டெக்ஸ் ஃபண்டுனா என்ன, ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட் வெர்சஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட். அதாவது ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வச்சிருக்க ஈக்விட்டி ஃபண்டு. ஈக்விட்டி ஃபண்டில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, மல்டி கேப்பு, அப்புறம் ஹைப்ரிடு, அப்போ வேறு செக்டார் ஃபண்டு, இந்த மாதிரினா நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அதை பற்றி உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும். இண்டெக்ஸ் ஃபண்டுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு கொண்டு போய் காமிச்சனால சென்செக்ஸு, நிஃப்டி 50 இது ரெண்டு தான் வந்து இது ரெண்டையும் வச்சுது சில ஃபண்டுகள் இருக்குது. அந்த ஃபண்டுகள் தான் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு சொல்கிறது. ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டுக்கும் இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ்லி மேனேஜ்னா நார்மல் ஈக்விட்டி ஃபண்டு. அதில் என்ன பண்ணுறது, அந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா, அவர் டைம் டு டைம் வந்து மார்க்கெட்டில் அவர் சில ஃபண்டுகளை சூஸ் பண்ணுவாங்க. எது விலை கம்மியாக இருக்குது அதை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அவங்களோட ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாகிறப்ப அதோட வருமானம் நிறையா வரும். அதனால அது மாதிரி தேர்ந்தெடுத்து அவர் ஆக்டிவாக சில சமயத்தில் ஃபண்டை வாங்கவும் செய்வார், சில சமயத்தில் ஸ்டாக்ஸை வாங்கவும் செய்வாங்க, அதே நேரத்தில் சில ஸ்டாக்ஸை விற்கவும் செய்வாங்க. இப்படி வாங்கி விற்று இந்த இது நடக்கிறதுனால அது வந்து ஆக்டிவ் ஃபண்டுன்னு சொல்கிறது. இண்டெக்ஸ் ஃபண்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு போனீங்கன்னா, அந்த ஃபண்டை நிர்வகிக்கிற அந்த ஏஎம்சி என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சென்செக்ஸில் இருக்கிற அந்த குறியீட்டில் உள்ள நிறுவனத்தில் தான் முதலீடு பண்ணுவாங்க. அதுக்காக செலக்ட் பண்ணி அவங்க ஒவ்வொரு ஃபண்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு கம்பெனிகளும் ஒவ்வொரு ஏஎம்சியும் அந்தந்த நிறுவனமும் ஒவ்வொரு பேரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு எஸ்பிஐ இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு இருக்குது, அப்புறம் ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு இருக்குது. இந்த மாதிரியான ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு இண்டெக்ஸ் ஃபண்டு பேரில் கொண்டு வரும். இதில் நீங்கள் கொடுக்குற பணத்தை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, அந்த நிஃப்டி குறியீடில் மாத்திரம் முதலீடு பண்ணுவாங்க. ஏன் இப்படி அதில் ஒரு தடவை முதலீடு பண்ணிட்டாங்கன்னா அதில் நிஃப்டியில் என்ன ஏறுதோ இறங்குதோ அதில் வந்து பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்காது. அதே நேரத்தில் அதில் கிடைக்கிற வருமானமும் உங்களுக்கு சரியான அளவில் கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டுன்னா அதில் இருக்க ஃபண்டுகளை வந்து விற்கவும் செய்வார், வாங்கவும் செய்வார். ஆனால் இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, நிஃப்டியில் மாத்திரம் தான் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த நிஃப்டியில் எந்த ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் ஃபண்ட் மேனேஜர் ஒன்றும் பெரிய ஒரு ரோலை அதில் பண்ண போகிறதில்ல. அவங்க ஜஸ்ட் அந்த நிஃப்டிங்கிற அந்த குறியீடோ இல்லை சென்செக்ஸுங்கிற அந்த குறியீடை வச்சு தான் ஃபாலோ பண்ணுறதுனால அவருக்கு பெரிய அளவில் எந்த வேலையும் கிடையாது. நீங்கள் கொடுக்குற பணத்தை நேராக கொண்டு போய் அதில் முதலீடு பண்ணுவாங்க. அதனால் இந்த ஃபண்டு வந்து பேசிவ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்க பேசிவ் ஃபண்டுலன்னா பார்த்தீங்கன்னா அதோட அதாவது அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஃபண்டில் வந்து ஃபண்ட் மேனேஜர் எப்பயுமே அதிகமாக ஆக்டிவாக இருப்பார். இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பெரிய ஒரு ரோல் கிடையாது. அவங்க நம்ம கொடுக்குற பணத்தை டைரெக்டாக கொண்டு போய் அந்த நிஃப்டி குறியீட்லையும் இல்லை சென்செக்ஸ் குறியீட்லையும் மாத்திரம் முதலீடு பண்ணுவாங்க. ஓகே, இப்போ முக்கியமான ஒரு ஸ்க்ரீனில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அதாவது செலவினம்னு சொல்கிறது. இந்த செலவினத்தை பற்றி மாத்திரம் தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோ பாருங்கள். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னா என்ன, அது எந்த அளவு நம்மளை பாதிக்கக்கூடும்னு சொல்லி அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வீடியோ நிச்சயமாக நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். அந்த வீடியோ நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு அந்த ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு தரேன். இன்றைக்கி நம்ம அதாவது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் பார்ப்போம். இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபண்டு இதில் 2 டைப் ஃபண்ட் இருக்குது. ஒன்று ரெகுலர் ஃபண்டுன்னு இருக்குது, அடுத்து டைரக்ட் ஃபண்டு. இது ரெண்டும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எப்பயும் ரெகுலர் ஃபண்டில் வந்து அதோட கமிஷனுங்கிறது இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். டைரக்ட் ஃபண்டில் வந்து எப்பயுமே அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கும்.
இப்ப இந்த லார்ஜ் கேப்ல பார்த்தீங்கன்னா, அதாவது நான் இப்ப எடுத்து காட்டுறது எல்லாம் வந்து குறைந்தபட்சமா அதாவது இவ்வளோ தான் இதுக்கு மேல வந்து அந்த லிமிட் கிடையாதுங்கிற பட்சத்தில உள்ள ஒவ்வொரு ச ஃபண்டையும் நான் செலக்ட் பண்ணி, அதில உள்ள குறைந்தபட்ச அமௌண்ட் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். லார்ஜ் கேப் ஃபண்டு, அப்புறம் அடுத்தது மிட் கேப் ஃபண்டு, அதுக்கப்புறம் ஸ்மால் கேப் ஃபண்டு பார்க்குறீங்க. அப்புறம் ஃபார்மா ஃபண்டு, தீமெட்டிக் ஃபண்டு, அப்புறம் செக்டர் ஃபண்டு. இது எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா இதோட இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா, ரெகுலர் ஃபண்ட் எப்பயுமே அதிகமா தான் இருக்கும். இதோட பார்த்தீங்கன்னா, இதுல செலவினங்கள் வந்து அவங்களுக்கு அதிகம். இதுல 2.2ங்கிறதே ஒரு ஆவரேஜான ஒரு திட்டமா இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, எல்லாமே பார்த்தீங்கன்னா 23, 2.25, 2.29 இந்த மாரி இருக்கு. அப்படி இருக்கப்ப 2.25 ஒரு ஆவரேஜான ரெகுலர் ஃபண்டா நம்ம கணக்கிட்டுருவோம். அதே நேரத்துல டைரக்ட் ஃபண்ட்ல பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் இப்ப இதுலயும் பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா வந்து ஒரு 1.2% வந்து அவங்க செலவினத்துக்கு எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இது வந்து நார்மல் ஈக்விட்டி ரிலேட்டட் ஃபண்டுகளோட இது ஈக்விட்டி ரிலேட்டட் ஃபண்டுகளோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது. இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்க. இதுல இண்டெக்ஸ் ஃபண்டு தான் உள்ளதுலே செலவினங்கள்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியா உள்ள ஃபண்டு வகையில பார்த்தீங்கன்னா, ஒன்லி இண்டெக்ஸ் ஃபண்ட் தான் இவ்வளோ கம்மியா இருக்கும் உங்களுக்கு. நான் சொன்ன மாரி டைரக்ட் ஃபண்ட் வந்து 0.20வும் ரெகுலர்ல வந்து 0.65% தான். இது வந்து மத்த ஃபண்டு வகைகள் அதாவது இந்த ஈக்விட்டி ஃபண்டு வகைகள அத விட நீங்க இந்த மாரி இண்டெக்ஸ் ஃபண்ட எடுத்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா, நிச்சயமா உங்களுக்கு நீண்ட கால அடிப்படையில ஒரு பெரிய அளவு பணத்த நீங்க சேமிக்க முடியும். இன்னைக்கு நீங்க பார்த்தது வந்து இண்டெக்ஸ் ஃபண்டுனா என்ன? இண்டெக்ஸ் சென்செக்ஸ்னா என்ன? அப்புறம் நிஃப்டினா என்னன்னு ஒரு இன்னைக்கு பேசிக் ஐடியா உங்களுக்கு நிச்சயமா கிடைச்சிருக்கும். நம்ம அடுத்ததா வர வீடியோக்கள்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா என்ன? அது எப்படி நம்மள பாதிக்கும்? நம்மளோட லாபங்கள எப்படி அது குறைக்குங்கிறத பத்தி பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ்ல இருக்க பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் என்னென்ன நமக்கு பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது மார்க்கெட்ல. வர நாட்கள்ல அது ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணி அதையும் நான் பப்ளிஷ் பண்றேன். இன்னைக்கு நீங்க பார்த்த இன்ஃபர்மேஷன் நிச்சயமா உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல் இன்ஃபர்மேஷனா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட எகைன் நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டேக் கேர். பை.